முழு பூசணிக்காய வந்து சோத்துல மறைச்சு பார்த்துருப்பீங்க. ஆனா, இங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, இந்த 1 ஹவர் எபிசோட்ல ஒரு பெரிய கேக்கே வந்து மறைச்சிருக்காங்க. அது என்னங்க பெரிய கேக்க மறைச்சுட்டாங்க. அது என்ன அவ்வளோ பெரிய மேட்டரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 விஷயம் இருக்குங்க. ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 75த் டே செலிப்ரேஷன். ஒரு செலிப்ரேஷனையே ஏங்க நீங்க தூக்குனீங்க 1 ஹவர் எபிசோட்லேருந்து அப்படின்றது ஒரு கேள்வி. 2வது பார்த்தீங்கன்னா, அதில ஜாக்லின் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கும். இப்போ உங்களுக்கு எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, இப்போ இந்த 1 ஹவர் எபிசோட்ல ஸ்டார்ட்டிங்ல அந்த சிகப்பு கம்பளம் வருது. அதுக்கப்புறம் முத்துக்குமரனும், ஜாக்லினும் பேசிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கேக் வரும். கேக்ல வந்து ஒரு ஆக்டிவிட்டியோட சேர்த்து வரும். ஆனா அதில பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் நடந்து ஜாக்லின் பயங்கரமா ஹர்ட் ஆகி அவங்க அழ ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் அவங்க வந்து அந்த ரயான்லேருந்து மஞ்சரிக்கு மாத்துவாங்க தெரியுமா? எனக்கு வந்து ரெட் கார்பெட் இதுக்கப்புறம் வந்து மஞ்சரியே வந்து விரிக்கட்டும் அப்டின்ட்டு. இவங்க எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, முத்துக்குமரன்ட்ட பேசிட்டு, அதுக்கு அடுத்தே வந்து நேரா மஞ்சரி சீன கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நடுவுல நடந்த விஷயங்கள் எதுவுமே வந்து வந்திருக்காது. ஸோ இவங்க ஏன் வந்து ரயான்ல இருந்து மஞ்சரிக்கு ஷிஃப்ட் ஆனாங்க அப்படின்றதுக்கே வந்து ஒரு சின்ன கதை இருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ வரிசையா என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்துருவோமா? ஸோ மார்னிங் ஆக்டிவிட்டில பார்த்தீங்கன்னா, சிகப்பு கம்பளம் யாருக்கு விரிக்கணும் அப்படின்றப்போ, மெஜாரிட்டியான மக்கள் வந்து ஜாக்லினுக்கு தான் அத குடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம ஜாக்லின் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து தப்பா எடுத்துக்கிறாங்க. அதாவது நெகட்டிவா எடுத்துக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல. நீங்க இப்ப கண்ண மூடிட்டு, பிக் பாஸ் சீசன் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்களேன். ரெட் கார்பெட் அப்டின்னா, எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, மைண்ட்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு பேர் தாங்க வரும். ரெட் கார்பெட் அப்டின்னு சொன்னாலே. யார் அப்டின்னு கேட்டீங்கன்னா, ஜூலி. வேற யாரு? ஸோ இந்த ஜூலி அண்ட் அந்த ஓவியா, அந்த ரெட் கார்பெட் இப்போ அந்த பர்ட்டிகுலர் சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஹிட்டான ஒரு சம்பவம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜாக்லின் என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா, ஐய்யய்யோ! நம்ம ரொம்ப நெகட்டிவான கேரக்டர்ன்னு நெனச்சு மக்கள் நமக்கு வந்து ஒரு பனிஷ்மென்ட்டா தான் இத குடுத்துருக்காங்க போலன்ற மாரி, இவங்க இத வந்து ரொம்பவே தப்பா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. பட் நமக்கு தெரியும் வெளில இருந்து இது வந்து ஒரு பாசிட்டிவா தான் வந்து நம்ம எல்லாரும் ஜாக்லினுக்கு குடுத்துருக்கோம் அப்டின்றது. இன்ஃபாக்ட் அந்த வோட்டிங்ல பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன விட இவங்க கொஞ்சம் தான் வந்து ஹையா வந்திருப்பாங்க. இவங்களுக்கு பாசிட்டிவா கிடைச்ச ஒரு விஷயத்த அவங்க நெகட்டிவ் அப்டின்னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டு, அதுக்காக பயங்கரமா பிரேக் டவுன் ஆகி அழுதுட்டு இருப்பாங்க. அண்ட் முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா, போய் ஜாக்லினுக்கு பயங்கர சூப்பரான ஒரு அட்வைஸ் வந்து குடுத்திருப்பாரு. அதாவது இத நீங்க எந்த அளவுக்கு நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கணும். அதுவும் இல்லாம பிக் பாஸ்ல ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு டாஸ்க் ஒண்ணு குடுத்தா, அத நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும். 100% நம்ம எஃபோர்ட் போடணும். அத வந்து நம்ம பண்ணாம விடுறது தான் தப்பு அப்டின்ற மாரி. எதுக்குடா நம்ம போய் ஜாக்லின தேத்தி விடணும். அவங்க பாட்டுக்கு பண்ணாம இருந்தாங்கன்னா, டாஸ்க்க பண்ணாம போட்டும்னு விடாம, அவரு அந்த இடத்துல போய் உட்கார்ந்து அவங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அட்வைஸ் பண்ணது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிருவாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேக் இருக்கு இல்லைங்களா? 75த் செலிப்ரேஷனுக்காக வருது. அது சாதாரணமா வரல. அத வந்து கட் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டியோட குடுத்து விட்டாய்ங்க. என்ன அப்டின்னா, இந்த 75 டேஸ் வந்து இந்த வீட்ல நீங்க இவங்களோட டிராவல் பண்ணது எனக்கு ரொம்பவே ஜாலியா, ஃபன்னா இருந்துச்சுப்பா அப்டின்ற மாரி ஒருத்தர சூஸ் பண்ணி எல்லாரும் ஒரு ஒரு பீஸ் குடுக்கணும் அப்டின்ற மாரி சொல்றாங்க. இதுல வந்து ஆச்சரியப்படுற மாரி நெறைய விஷயங்கள்லாம் நடக்கும். நம்ம விஷால் இருக்காரு பார்த்தீங்களா? அவரு வந்து அந்த இடத்துல சௌந்தர்யாவுக்கு குடுப்பாரு. அதாவது 75 நாள் இவரு வந்து சௌந்தர்யாவோட டிராவல் பண்ணது அவருக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்ததாம். சௌந்தர்யாவ பார்க்குறப்போ இவரோட ஃபீமேல் வெர்ஷன் மாரியே அவருக்கு ஃபீல் ஆச்சாம். ஸோ இந்த மாரியெல்லாம் ஒரு கதைய கட்டி சௌந்தர்யாவுக்கு குடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சௌந்தர்யா வந்து ரயானுக்கும், ரயான் வந்து சௌந்தர்யாவுக்கும் குடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒண்ணும் தப்பு கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் தான். இப்ப என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் திஸ் ஆக்டிவிட்டி என்ன நடக்குது அப்டின்னா, நம்ம ஜாக்லின தவிர எல்லாருக்குமே ஒரு பீஸ் கேக் கிடைச்சிருச்சுங்க. ஜாக்லினுக்கு மட்டும் கிடைக்கல. அண்ட் நம்ம முத்துக்குமரன் வேற அத ரியலைஸ் பண்ணாம எந்திரிச்சு நின்னு, இந்த டைம் எனக்கு சந்தோஷமான விஷயம் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல எல்லாருக்குமே ஒரு பீஸ் கேக் கிடைச்சிருச்சு அப்டின்னுவாரு. மஞ்சரி அப்ப தான் சொல்லுவாங்க, ஜாக்லினுக்கு கிடைக்கல அப்டின்னு. நம்ம ஜாக்லின் வந்து நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்டின்னு சொல்லிட்டு, அந்த ரெட் கார்பெட்லாம் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு பயங்கரமா பிரேக் டவுன் ஆகி நேரா வாஷ்ரூம் போய் கதவ சாத்திட்டு அழ ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இது என்ன ஆகுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரயான் அண்ட் சௌந்தர்யா, ஓ! நம்ப அவ பேர சொல்லாததுனால தான் அவ பிரேக் டவுன் ஆகி அழுவுறா போல அப்டின்னு சொல்லிட்டு, ஒரு பெரிய டிஸ்கஷனா எடுத்து வச்சு உட்கார்ந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ சௌந்தர்யா என்ன பண்றாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ரீசன் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதாவது ஜாக்லின் வந்து ஏதோ ஒண்ணு பண்ணா, அவ வந்து நம்மள கில்ட்டியா ஃபீல் பண்ண வச்சுருவா. அவ வந்து கோச்சுப்பாளோன்னு பயந்தே நம்ம நெறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அப்டின்றப்போ, இத ஒரு எக்ஸாம்பிளா அந்த இடத்துல எடுத்து காட்டிர்றாங்க. இத பத்தியா இத தான் நான் சொன்னேன். இப்போ நான் மனசுல இருக்கிறத நான் சொன்னேன். அதாவது எனக்கு ரயான் வந்து இந்த 75 டேஸ் கூட டிராவல் பண்ணது ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னு. நீயும் பார்த்தீங்கன்னா மனசுல இருந்து தான் சொல்லியிருப்ப. அப்ப நம்ம மனசுல இருந்து ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்றப்போ, இவ இது மாரி இத பெர்சனலா எடுத்துட்டு இவ எமோஷனல் ஆயி அழுதானா, அத பார்த்தா நமக்கு கில்ட்டியா ஃபீல் ஆகுதுல்ல. இத தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாரி சௌந்தர்யா அந்த பாயிண்ட் இங்க கொண்டு வருவாங்க. ரயானுமே வந்து செம்ம கன்ஃப்யூஸ்டா இருப்பாரு. ஒரு வேள நான் அவ பேர சொல்லியிருக்கணுமோ அப்படின்னு. அண்ட் ரயான் இந்த இடத்துல என்ன ஒரு விஷயத்த சொல்றாருன்னா, நானுமே நெறைய வாட்டி நம்ம சொல்ற ஒரு விஷயம் வந்து அவளுக்கு ஹர்ட் ஆயிருமோன்றதுக்காக என் டிசிஷன நெறைய இடத்துல நான் மாத்தியிருக்கேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் வந்து ரயான் இந்த இடத்துல சொல்லிடுறாரு. இவங்க 2 பேரும் இதோட நிறுத்தாம அடுத்து ஒருத்தர கூப்பிடுவாங்க. அவங்கள கூப்ட்டு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போமா அப்படின்னு. யார் அந்த ஒருத்தர் தெரியுமா? நம்ம விஷால். அது யார் சஜெஸ்ட் பண்ணுவா? நம்ம சௌந்தர்யா தான். ஏன்னா வந்து கேக்லாம் வேற குடுத்துட்டார்ல. இதுக்கப்புறம் சௌந்தர்யாவ கையிலேயே பிடிக்க முடியாது. விஷாலோடயே போய் சுத்த போறாங்க. நம்ம விஷால பத்தி நமக்கு தான் தெரியும். அவர் என்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. இப்ப சௌந்தர்யாவ பிடிச்சிருக்காரு. அப்ப நம்ம விஷால் என்ன அட்வைஸ் குடுப்பாரு? அப்படிலாம் கிடையாது. நீங்க மனசுல இருந்து சொன்னது கரெக்ட்டான ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாரி சில விஷயங்கள பேசிட்டு அங்கருந்து போயிருவாரு. இந்த இடத்துல முத்துக்குமரன் சூப்பரா ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு சௌந்தர்யா கிட்ட. ஜெனரலா ஜாக்லின் எப்படின்னா எமோஷனலான ஒரு பெர்சன். கேமா எமோஷன்ஸான்னு வரப்போ அவங்க பிரேக் ஆயிருவாங்க. அவங்க அழுவாங்க. ஆனா நீங்க வெயிட் பண்ணுங்க. ஒரு 2 ஹவர்ஸ் பாருங்க. அவங்களே அவங்கள தேத்திட்டு சூப்பரா நார்மலா வந்து பேசுவாங்க அப்டின்னுவாரு. இத்தன நாள் கூட இருந்த சௌந்தர்யாவுக்கு ஜாக்லின பத்தி தெரியல.
ரயானுக்கு தெரியல. ஆனா முத்துக்குமரன் அந்த பாயிண்ட்ட ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. இப்ப எப்படின்னா, அந்த வீட்ல வந்து இப்ப நீங்க பிரேக் டவுன் ஆகுறீங்க அப்படின்னா, அதுக்குன்னு நீங்க உங்க எமோஷன்ஸ காட்டக்கூட கூடாது அப்படின்னு சௌந்தர்யா எதிர்பார்க்கறது எப்படி அப்படின்னு எனக்கு தெரியல. சௌந்தர்யாவால அப்படி இருக்க முடியலாம். பட் அதுக்குன்னு ஜாக்லின் அப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல இல்லையா? அண்ட் அவங்க மார்னிங்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் கார்பெட்ன்ற ஒரு விஷயத்துல செம்மையா டவுன் ஆகி பயங்கரமா அழுதுட்டு இருப்பாங்க. அதோட சேர்த்து இந்த இந்த பர்ட்டிகுலர் டாஸ்க் வருது. இதுல அவங்களுக்கு ஒரு பீஸ் கேக் கூட கிடைக்கல. என்னடா இந்த வீட்ல யாருமே நம்மளோட வந்து இத்தன நாள் டிராவல் பண்ணப்போ ஹேப்பியா பண்றோம் அப்படின்றத சொல்லவே இல்லையா? அப்படின்ற அளவுக்கு அவங்க பிரேக் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல பிரேக் ஆயிருச்சு. அவங்க போய் அழுவுறாங்க. ஆனா, அவங்க அழுவுறனால நான் கில்ட்டியா ஃபீல் பண்றேன். இது என் கேம பாதிக்குது. அதனால நீ வந்து அழுவவே கூடாது. யார் என்ன சொன்னாலும் நீ அத ஸ்ட்ராங்கா எடுத்துக்கணும் அப்படின்றது ஒரு தப்பான விஷயமா தான் நான் பார்க்குறேன். இத்தன நாள் என் கூட இருந்துட்டு நீ எனக்கு கேக் குடுக்காம ஏன் அவனுக்கு குடுத்தன்னு ஒரு சண்டை நடந்திருந்துச்சுன்னா, அந்த இடத்துல சௌந்தர்யா இந்த பாயிண்ட்ட சொன்னாங்கன்னா, நான் 100% அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனா, இந்த இடத்துல ஜாக்லின் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது ஹர்ட் ஆகுதுன்றத அவங்க உள்ள போய் அழுதுட்டு வராங்கன்றது தான் வந்து இதுல வந்து ரியலான ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயங்களுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து வாஷ்ரூம்லேருந்து வெளிய வரப்போ, ரயான்ல இருந்து மஞ்சரிக்கு மாத்திருவாங்க. அந்த ரெட் கார்பெட்ட விரிக்கிறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்தில நம்ம முத்துக்குமரன் சொன்ன மாரியே நம்ம ஜாக்லின் வந்து ஓரளவுக்கு நார்மல் ஆயிருவாங்க. நார்மல் ஆயி அவங்களே வந்து அந்த வீட்ல எல்லாருக்கும் ஒரு ஆக்டிவிட்டி குடுக்குறேன் அப்படின்ற மாரி, அருண் அண்ட் முத்து நீங்க 2 பேரும் வந்து வசீகரா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். அன்ஷிதாவ வந்து மஞ்சரிய பார்த்து ஒரு நல்ல பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து அவங்களால எந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு ரெட் கார்பெட்டோட பவர வச்சு அவங்க என்னலாம் பண்ண முடியுமோ, அந்த மாரி ஃபன்னான விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் எபிசோட்ல வந்திருக்காது. ஜென்ரலா டெய்லி எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் 20 மினிட்ஸ்லாம் கூட போயிருக்குது. 1 1/2 மணி நேரம்லாம் கூட போயிருக்கு. இன்னைக்கு எபிசோட் வந்து லெஸ் தென் 1 ஹவர் தான் இருக்கும். ஒரு 55 நிமிஷமோ என்னமோ தான் இருக்கும். ஸோ ஏன் இதெல்லாம் வந்து ஒரு 10 நிமிஷமா நீங்க வந்து சின்னதா கூட காட்டிட்டு போயிருக்கலாமே? ஏன் அத வந்து காட்டல? என்ன காரணம்? அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஒரு விஷயத்த தான் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன். இன்னைக்கு சனிக்கிழமைன்றனால எப்படியும் ப்ரோமோவ 12 மணிக்கு விடுவாங்க. அதுவும் அந்த 12 மணிக்கு வர ப்ரோமோ என்னன்னு இப்பவே நமக்கு தெரியும். விஜய் சேதுபதி அவரு வருவாரு. கல்ல வச்சு அவங்க வீடு கட்டுனாங்களா? இல்ல அவங்களுக்குள்ளார வீடு கட்டிக்கிட்டாங்களா? அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க உள்ள போலாம் அப்படின்னுவாரு. அதோட ப்ரோமோ முடிஞ்சிரும். ஸோ, அதனால நம்ம அந்த ப்ரோமோவ ஸ்கிப் பண்ணிட்டு 2ண்ட் ப்ரோமோ, 3 ப்ரோமோல வந்து பார்ப்போம். நான் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. நம்ம அன்ஷிதா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இந்த ரெட் கார்பெட்ட பார்த்தோனே, "நான் நேத்து தான் அவ பெரிய நடிகைன்னு சொன்னேன். இன்னைக்கு அவளுக்கு ரெட் கார்பெட் குடுத்துட்டாங்க பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே நம்ம அன்ஷிதா அவங்க தான் அந்த மிகப்பெரிய நடிகை அப்படின்றது தெரியாமலே வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இந்த வீக்கெண்ட்ல அவங்களுக்கு செம்மையா கேள்வி கேட்கணும் அப்படின்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம். அது நடக்குதா? இல்லையா? அப்படின்றது இந்த ப்ரோமோ 2, ப்ரோமோ 3ல வந்து தெரிஞ்சிரும். ஸோ, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ, இந்த வீடியோவ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.